முருகப்பெருமானின் அழகை பார்த்து ரசித்த சிவபெருமான் பார்வதி தேவிகிட்ட சொல்கிறாரு, பாத்தியா பார்வதி, நமது குழந்தை 6 உருவங்களாக மாறி தாமரைப்பூ மேலே இவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பார். உலகத்தில் உள்ள துன்பங்களெல்லாம் போக்கக்கூடிய இந்த குழந்தைகள் உனக்கு பெருமை சேர்க்க போகுது. முருகனால் நீ வீரமாதாவாக மாறப்போகிற. சிவபெருமான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே முருகரை பார்த்துட்ட நம்ம பார்வதி தேவி சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடுறாங்க. 6 குழந்தைகளையும் அப்படியே வாரி அணைக்கிறாங்க தாய் பாசத்தோட. பார்வதி தேவியோட அந்த பாச அரவணைப்பில் 6 குழந்தைங்களும் ஒரே உருவமாக மாறிடுது. ஒரே உடல், 6 முகமும், 12 கைகளும், 2 கால்களும், 18 கண்களோட ஒரு மாறுபட்ட உருவமாக மாறி நிற்கிறாரு நம்ம முருகப்பெருமான். குழந்தை பாசம் பொங்கிய பார்வதி தேவி குழந்தை முருகனுக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க. கல்வியும் ஞானமும் நிறைஞ்ச அந்த தாய்ப்பாலை குடித்து குழந்தை முருகர் மகிழ்ச்சி அடைகிறாரு. குழந்தை முருகனை தூக்கிட்டு போய் காளை வாகனத்தில் உட்காந்துருக்கிற நம்ம சிவபெருமான் பக்கத்தில் போய் வச்சுக்கிறாங்க. சிவபெருமானும் குழந்தை முருகனை தம் மடி மேலே உட்கார வச்சுக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்த தேவர்களும் அங்கே இருக்கிற பூதகணங்களும் மகிழ்ச்சியில் ஜெய ஜெயன்னு கோஷம் போடுறாங்க. அப்போது சிவபெருமான் 6 கார்த்திகை பெண்களை பார்த்து, நீங்களாம் குழந்தை முருகனுக்கு ரொம்ப நாளாக தாய்ப்பால் கொடுத்து வளர்த்து வந்ததால் இந்த முருகன் உங்கள் பெயரால் கார்த்திகேயன், அதாவது கிருத்திகா நட்சத்திரத்தின் மகன் என்ற பெயரால் அழைக்கப்படுவான். உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாருமே முருகனோட அருளை பெறணுங்கன்னா உங்களோட தினமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தை 5 விரதம் இருந்து முருகனோட அருளை பெறுவாங்க. அப்படி கார்த்திகா விரதம் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அது அப்படியே கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த கார்த்திகை பெண்களுக்கு வரம் கொடுத்துட்டு சிவபெருமான் பார்வதி தேவியும் குழந்தை முருகனையும் அழைச்சிக்கிட்டு தன்னோட ரிஷப வாகனத்தின் மேலே ஏறி திருக்கைலாய மலைக்கு கிளம்பி போகிறாரு. பார்வதியும் பரமசிவனும் குழந்தை முருகனை ரொம்ப சீராட்டி பாராட்டி வளர்த்து வர்றாங்க. கந்தனுக்கு தலையில் கிரீடம், இடுப்பில் ஒட்டியானம், வைர மாலை, காலில் தங்க கொலுசுன்ட்டு வகை வகையாக நகை ஸ்பிஞ்சு போட்டு அழகு பார்க்குறாங்க பார்வதி தேவி. குழந்தை முருகன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சுட்டி முருகனாக மாறிடுறாரு. எத்தனை நாள் தான் கைலாய மலையிலே விளையாண்டுட்டு இருக்குது அப்படின்ட்டு தன்னோட பூதகணங்களோட வெளி உலகத்துக்கு விளையாட போகிறாரு. கொஞ்சம் வளர்ந்துட்டார் இல்லையா? அப்படி விளையாட கிளம்பும்போது சிவபெருமானோட ரிஷப வாகனம் இருக்கு இல்லையா, காளை மாடு, அதை கட்டி பிடிச்சி அது கூட ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறாரு. தேவலோகத்துக்கு போய் அங்கே இருக்கிற நந்தவனத்தில் இருக்கிற தோட்டத்திலலாம் விதவிதமாக காய்ச்சி இருக்கிற அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்றாரு. அப்படியே பூலோகத்துக்கு வர்றாரு. திமிங்கலங்களையும் சுறா மீன்களையும் பிடிச்சி சந்தோஷமாக விளையாடுறாரு. காடுகள் மலைகளுக்கெல்லாம் போய் சிங்க கூட்டத்தோட விளையாண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு குழந்தை முருகன். உலகத்துக்கே குருவான நம்ம பாலமுருகன் மரங்களிலையெல்லாம் பிடுங்கி எடுத்து ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாவி அருவிகளெல்லாம் குதித்து ரொம்பவே குறும்புத்தனமாக விளையாண்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பத்தாதுன்ட்டு சூரிய பகவான்கிட்ட இருக்கிற 7 பச்சை குதிரைகளையும் பிடிச்சி இழுத்து அது மேலே ஏறி நடனம் ஆடுறாரு. எந்த பிரபஞ்சத்தையும் விட்டு வைக்கல. எல்லா பிரபஞ்சத்துக்கும் போய் அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் பிடிச்சி கோலி உருண்டை மாதிரி அதை உருட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அது சரி, முருகப்பெருமானுக்கு எவ்வளோ பெரிய உலகமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன கோழி குண்டு தானே. பிரம்மாவையும் விட்டு வைக்கல. அவரோட 4 முகத்தில் இருக்கிற தாடியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு ஒரு தாடியிலேருந்து இன்னொரு தாடியும் சேர்த்து முடிச்சு போட்டுறாரு. அடுத்ததாக மகாவிஷ்ணுவோட வைகுண்டத்துக்கு போகிறாரு. பெருமாளோட படுக்கையாக இருக்கிற ஆதிசேஷனையும் அவரோட வாகனமான கருடனையும் சண்டை போட சொல்கிறாரு. 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்து ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறாரு பாலமுருகன். இப்படி பாலமுருகன் பண்ணுற குழந்தை சேட்டையெல்லாம் பார்த்து தேவர்கள் ரொம்பவே பயப்படுறாங்க. அவங்களுக்கு இது சிவனோட மகன்னு தெரியல. யாரோ ஒரு பையன் நினச்சி இந்திரன்கிட்ட போய் சொல்கிறாங்க, தேவலோக அதிபதியே, அந்த பையன் யார்? அவனை பெற்றவங்க யார்? குட்டையை கலக்கிற யானைக்குட்டி மாதிரி எல்லா உலகத்தையும் அவன் கலக்குன்னு கலக்கிறான். 7 கடல்லையும் ஆட்டம் போட்டு 7 கடலையும் ஒன்றாக்கிட்டான். நடுவில் இருந்த 7 தீவுகளும் அழிஞ்சு போச்சு. இப்படியே போச்சுன்னா உலகத்துக்கு பெரிய பாதிப்பு வரும். அதை கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அந்தளவுக்கு வீர தீர செயல்கள் செய்கிறது யார்? பாலமுருகன் யாருன்னு பார்க்கறதுக்கு தேவேந்திரன் வர்றான். அப்போ பார்த்து பாலமுருகன் மலை மேலே இருக்கிற சிகரங்களை எல்லாம் பிடுங்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் தேவேந்திரனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. இந்த குட்டி பையனை இப்போவே போட்டு தெளிர வேண்டியதான் அப்படின்ட்டு பாலமுருகனை அடிக்க வர்றான் இந்திரன். அது வரைக்கும் மகிழ்ச்சியாக விளையாண்டுக்கிட்டு இருந்த முருகன் தேவேந்திரன் கூட்டமாக வர்றதை பார்த்து யார் இவங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. அதுக்குள்ளே தேவேந்திரன் அம்புகளை முருகரை நோக்கி விடுறான். தேவேந்திரன் விட்ட அம்புகள்லாம் மலர் மாலையாக மாறி முருகர் கழுத்தில் போய் விழுது. முருகர் லேசாக சிரிக்கிறாரு. தேவேந்திரனுக்கு கோபம் அதிகமாகுது. இந்திரன் தனது ஐராவதமான யானை மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு தனது ஆயுதமான வஜ்ராயுதத்தை பாலமுருகன் மீது வீசினான். தீப்பொறி கிளம்ப வந்த அந்த வஜ்ராயுதம் முருகப்பெருமான் அருகில் வந்ததும் செயலற்று கீழே விழுந்தது.
வஜ்ராயத்தை வீசினதுனால பாலமுருகனுக்கும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. பாலமுருகன் தன்னோட அம்பை எடுத்து இந்திரனோட யானையான ஐராவதத்தை குறி வச்சு அடிக்கிறாரு. அதனால் தலையில் அடிபட்ட அந்த ஐராவதம் துடிதுடிச்சு இறந்து போகுது. தேவேந்திரனுக்கு கட்டுக்கடங்காத கோவம் வந்துருச்சு. மேகத்திலேருந்து மழை பொழிகிற மாதிரி அம்புகளை மழையாக பொழிகிறான். ஆனால் பாலமுருகனோ ஒரே ஒரு அம்பை விட்டு தேவேந்திரனுடைய அந்த அம்பு மலையையே காலி பண்ணிடுறாரு. அடுத்ததா இந்திரன் மிகுந்த கூர்மையானதும் 10 திசைகளிலும் ஒளி வெள்ளத்தை பரவ செய்யக்கூடியதுமான சக்தி ஆயுதத்தை எடுத்து பாலமுருகன் மேலே ஏறிறான். அது முருகன் மீது பட்டதுமே ஒரு துரும்பு மாதிரி கீழே விழுந்துருச்சு. அடுத்த அம்பை எடுத்து தயார் பண்ணுறதுக்குள்ளே பாலமுருகன் விட்ட அம்பு இந்திரனோட கிரீடத்தை அடித்து நொறுக்குது. அடுத்ததாக விட்ட இன்னொரு அம்பு இந்திரனோட ரத்தன கவசத்தை உடச்சிக்கிட்டு இந்திரனோட நெஞ்சில் குத்தி நிற்குது. இந்திரன் சுயநினைவு இல்லாமல் மயங்கி விழுந்துடுறான். தங்களோட தலைவனோட இந்த நிலைமையை பார்த்த தேவர்கள் பயங்கர கோபம் கொண்டு பாலமுருகனை சுற்றி நின்று தாக்குறாங்க. ஆனால் பாலமுருகனோ கொஞ்சம் கூட அசராமல் தனி ஆளாக நின்று அத்தனை பேர் தாக்குதலையும் சமாளிக்கிறாரு. தன்னோட வில்லு எடுத்து யமனை 5 அம்புலையும், வருண பெருமான 4 அம்புலையும், வாயு பகவானை 2 அம்புலையும், சந்திரனை 1 அம்புலையும் அடித்து வீழ்த்துறாரு. பாலமுருகனின் அம்புகளுக்கு இரையானவங்களை தவிர மற்ற எல்லா தேவர்களும் பயந்து 4 திசையிலும் தெரிச்சு ஓடுறாங்க. பாலமுருகனின் தீவிர சக்திகளை பார்த்த தேவ ரிஷியான நாரதர் மெய்சிலித்து போகிறாரு. தேவகுருவான பிரகஸ்பதியிடம் போய் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. தேவகுருவே, உங்களோட சிஷ்ய பிள்ளைங்கள்லாம் ஒரு சின்ன குழந்தைகிட்ட அடி வாங்கி மயங்கி கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நடந்த எல்லாத்தையும் ஞான திருஷ்டியால் தெரிஞ்சுக்கிறாரு பிரகஸ்பதி. உடனே அவர் மேருமலையின் குகையிலிருந்து வெளியே வர்றாரு. முருகப்பெருமானை தஞ்சம் அடைகிறாரு. பாலமுருகனை போற்றி பாடுறாரு. கங்கு கரை இல்லாத அளவற்ற மகிமை பொருந்தியவரே, உமக்கு நமஸ்காரம். பகைவர்களை சிதறடிப்பவரும் விநாயகரின் தம்பியும் அன்பர்களிடம் அன்பு கொண்டவருமான உமக்கு நமஸ்காரம். தன்னை வணங்குபவர்களுக்கு சகல இஷ்ட சித்திகளையும் கொடுப்பவரும் உமா சங்கரரின் பிரியத்துக்கு பாத்திரமான மூர்த்தியாகிய தங்களுக்கு நமஸ்காரம். கருணை கடலே முருகா, தேவர்கள் அறியாமையால் செய்த பிழையை மன்னித்தருள வேண்டும். உங்கள் அருளால் அவர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். வெட்டப்பட்ட அவரது கைகால்கள் மறுபடியும் சீராக செயல்பட வேண்டும். தாங்கள் மனது இறங்கி அவர்களை காத்தருள வேண்டும் இறைவா. பிரகஸ்பதி இப்படி வேண்டிக்கிட்டதும் பாலமுருகன் மகிழ்ச்சி அடைகிறாரு. அவரோட வேண்டுதலுக்கு மனமிறங்கி தேவர்களுக்கு உயிர் கொடுக்குறாரு. தேவர்களும் உறக்கத்திலிருந்து கண்விழிச்சு எழுந்தவங்க மாதிரி உயிர் பெற்று எழுந்து முருகவேளை வணங்கி நின்றார்கள். அடுத்த பாகத்தில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.